எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மிகவும் ஆச்சரியகரமான லாபம் நண்பர்களே. நெகட்டிவ்ல இருந்தது காலையில மார்க்கெட். ஆனால் க்ளோசிங்கில் 135 பாயிண்ட் ப்ளஸ். உங்களால் நம்ப முடியுதா? ஆனால் ஒன்றுங்க, நம்ம மார்க்கெட் வீணாக போனதுக்கு காரணமே அந்த அமெரிக்கா போட்ட டேரிஃப் தான். அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய மார்க்கெட் ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த சமயத்தில் நீ என்னதான் 135 பாயிண்ட் ஏறினாலும் புல் தடுக்கி பயில்வான், நீ 25,000 தாண்டினா தான் எங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் சந்தோஷம் என்பது வரும் என்பதை நீ ஞாபகத்தில் வச்சுக்க. நீ சும்மா 100 பாயிண்ட் இறங்குறது 100 பாயிண்ட் ஏறுறதுனால எங்களுக்கு சல்லி பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. நீ என்னைக்கு 25,000 தாண்டியோ அன்னைக்கு தான் எங்களுக்கு மகிழ்ச்சி என்பதுமே வரும். நண்பர்களே, ஒரு மிக முக்கியமான பிரேக்கிங் நியூஸ். அதாவது எல்லாமே ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்தது. இந்த ஜேன் ஸ்ட்ரீட் அப்படின்றவங்க ஏதோ ஒரு வகையில் மேனிப்புலேஷன் பண்ணி ஒரு சம்பாரிச்சிருக்காங்க. அதுக்குண்டான பெனால்ட்டி கட்டணும் அப்படின்னு செபி சொல்லியிருந்தாங்க. சரிங்க, ஓகே, அதை கட்டிட்டு நாங்கள் மறுபடியும் ட்ரேடிங் கண்டினியூ பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ ஜேன் ஸ்ட்ரீட் என்ன சொல்கிறாங்கன்னா, செபிக்கு எதிராகவே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. எங்களுக்கு நீ எங்கள் எல்லா டீட்டெயிலுமே இன்னும் கொடுக்கல, நாங்கள் எப்படி மேனிப்புலேஷன் பண்ணோம் அப்படின்ற டேட்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செபிக்கு எதிராகவே ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட்டு சூடு பிடிக்காமல் ஒரு மாதிரி தூங்கு மூஞ்சி மாதிரி 2-3 நாளாக ஏறுவதும் இறங்குவதும், பார்க்குறக்கு என்னமோ 100 பாயிண்ட் இறங்கின மாதிரி இருக்கும், பார்க்குறக்கு என்னமோ 100 பாயிண்ட் ஏறுன்னு இருக்கும். மொத்தத்துக்கு நீ என்னையா பண்ணன்னு கேட்டால் ஒன்றுமே பண்ணலிங்க தம்பி அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் இப்போதைக்கு இந்த டேட்டா வந்திருக்கிறது உண்மையிலேயே ஒரு படு உற்சாகத்தை தருகிறது. பவர் ஹவுஸ் மேலேயே கை வச்சிட்டியா, இரி அவனை என்ன பண்ணுறான் பார் அப்படின்ற மாதிரி ஏதாவது செபி அடுத்தடுத்த மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு அப்படின்னு பார்க்கறக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. நண்பர்கள், இந்த சமயத்தில் ஒரு நண்பர் சொல்கிறாரு, ஓலா எலக்ட்ரிக்னு ஒரு பங்குங்க, அதில் எனக்கு 30% லாஸில் இருந்தது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறேனே தெரியாமல் தான் நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். கடைசியில் சில மாதங்கள் கழித்து பார்க்கும் பொழுது என்னுடைய அந்த ஓலா எலக்ட்ரிக் என்பது +30% மாறிடுச்சு. எப்படி பாருங்க இந்த உலகத்தில். ஆனால் அதுக்குன்னு நான் சந்தோஷப்பட முடியாது. அது இன்னொரு கும்பா குட்டி இருக்குது, ட்ரீம் ஃபோக்ஸ்னு ஒரு கும்பா குட்டி. இவனாவது -30லேருந்து +30 வந்தான். அதே மாதிரி இன்னொருத்தன் -40 இருக்கான். அவன் எப்போ +40 வர்றான்னா அப்போ தான் எனக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. இதில் கற்றுக்கொண்ட பாடம் என்னென்னு பார்த்தீங்களா, அந்த நண்பர் -30% போகும் பொழுதும் கலங்கலை. அதே மாதிரி சின்ன ஒரு ஸ்மால் ப்ராஃபிட்டுக்கெல்லாம் வெளிவரல போல். 30% வரைக்கும் -30 போனதை எவ்வளவு இழந்தனோ அதே அளவு வருட்டு அப்புறம் நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் அதுக்கு அதானங்க அர்த்தம், -30 +30. அதே மாதிரி -40 பார்க்குறாருன்னா இப்போ எனக்கு அதே மாதிரி +40 வரணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காப்புல. நண்பர்களே, மிக முக்கியமான தகவல்கள் ஒரு 4 தகவல்கள் இருக்குது. ஒன்று, இந்த ரயில்வே துறையில் என்ன பிரச்சனைன்னு தெரியல, சமீபத்தில் ஒரு 2 நாளாக லேசாக துடிப்போடு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ரெயில்டெல் அப்படின்ற ஒரு பங்கு, அதுக்கு 14.94 கோடி ஆர்டர் கிடச்சிருக்கிறதா. வீட்டம்மா கொடுத்த டீயை குடிச்சிட்டு வீடியோ போடலன்னா வாய் கொளருது. அப்பேற்பட்ட டீ கடை மட்டும் நாங்கள் போட்டோம்னு வச்சிங்களேன், அவ்வளோதான், எங்கள் குடும்ப திருப்பூர்லேயே ஓஹோன்னு வந்துடும் போல். எனிவே, இந்த ரயில்டெல் அப்படின்றதனுடைய ஆர்டர் சிறிய அளவில் இருந்தாலும் அதனுடைய தத்துவம் என்ன, சும்மா கீழே கிடக்கிற சங்கு எடுத்து யாராவது ஊதி விடுங்களேன் அப்படின்ற மாதிரி பல பேர் இப்படி சரிஞ்சு கிடக்கிறியே, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் 3 months லோவில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்கு தான் இந்த ரெயில்டெல் கார்பரேஷன். இந்த சமயத்தில் ஆர்டர் சம்பந்தப்பட்ட நியூஸ் என்பது இந்த பங்கில் வந்திருக்கு. இன்னொரு முக்கியமான பெரிய ஆள் இருக்கிறதுலே லூபின் அப்படின்றதும் பெரிய ஃபேமஸான ஆள் தான், பிஹெச்எல்லும் பெரிய ஆள் தான். லூபின்ல இன்னொரு தகவல் என்ன வந்திருக்கு, ஏங்க டெசிஷன் எடுக்க முடியாமல் என்ன 8 மாதமாவாங்க ஒரு பங்கு இருக்கும். அப்படித்தாங்க இந்த லூபின் இருக்குது. கிட்டத்தட்ட 8 மாதங்களாகவே எந்த பக்கம் போகிறதுன்னு முடிவெடுக்க முடியாமல் ஒரு குறிப்பிட்ட லைனுக்குள்ளேயே ஆடிக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய இந்த லூபின்ல இன்றைக்கி என்ன தகவல், அவங்களுடைய ஒரு ப்ராடக்ட்டுக்கு USFDA அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தோஷமான தகவல் இந்த லூபினுக்கு வந்திருக்கு. இனி மார்க்கெட் இந்த தகவலை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுது, அதாவது இது ஒரு சந்தோஷத்துக்கு உண்டான காரணமாக எடுத்து செலிப்ரேட் பண்ண போகுதா, அல்லது இதெல்லாம் ஒரு நியூஸ் இல்லை அப்படின்ற மாதிரி அதை கடந்து போயிருதா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, இந்த ஜியோ ஃபினான்ஸ் அப்படின்ற பங்கு சம்பவத்துக்கு மேலே சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த 2025 பார்த்தீங்கன்னா
ஏப்ரல் மாதம் லோலிருந்து ஆல்மோஸ்ட் 66%ங்க, 60%க்கு மேலே ரெக்கவரி ஆகி வந்திருக்கான். தன்னுடைய வாழ்நாளில் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் சம்பாரிச்சு கொடுக்கறதும், வீழ்ச்சி அடைஞ்சால் மறுபடியும் ஒரு சம்பாரிச்சு கொடுக்கறதும் இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு தற்போது வரைக்கும் இந்த ஜியோ ஃபினான்ஸ். இதில் வந்து என்ன ஒரு தகவல் வருதுன்னா, அந்த ப்ரொமோட்டர் வந்து மறுபடியும் அந்த கம்பெனியில் பணம் போடுறாங்க வாரண்ட்டுகள் மூலியமாக அப்படின்ற ஒரு தகவல் வருது. அதாவது இவங்க ப்ரெஃபரன்ஷியலாக யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு தான் கொடுப்போம் அப்படின்றதான் அந்த ப்ரெஃபரன்ஷியல் அலாட்மெண்ட். அதில் ஈக்குவிட்டியாக கொடுத்தா முழு பணத்தையும் கொடுக்கணும். ஆனால் இந்த வாரண்ட்ன்றது வந்து ஆப்ஷன். இப்போதைக்கு அவங்களுக்கு எவ்வளவு ஷேர், அதாவது எவ்வளவு வாரண்ட் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு 25% என்பது மட்டும்தான் பணம் கட்டியிருக்காங்க. மீதி 75% என்பது அதுக்கு உண்டான டேட் இருக்கும், அதுக்குள்ளே அவங்க கட்டி அதை ஷேரை மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, அவங்களுக்கு இப்போதைக்கு அடிஷ்னல் ஷேர்ஸ் என்பது வந்திருக்கு. ஸோ அவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் மொத்தம் எடுத்து பார்க்கும்போது அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் என்பது இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். இதில் ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் போடுறவங்க முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அது என்ன கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் போயிட்டு இருக்கு, என்ன ப்ரைஸ்க்கு அவங்க அலாட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றதான். ஸோ 313 ரூபா 90 போயிட்டு இருக்கு நேரத்தில் 316 ரூபா 50 அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, டிஸ்கவுண்ட்டில் அலாட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 10% 20% அந்த ஆஃபர் ஃபார் சேல் வரும்பொழுதோ அல்லது இந்த மாதிரி வாரண்ட்டோ அல்லது வேறு ஏதாவது ஒரு ப்ரெஃபரன்ஷியல் இஷ்யூ வரும்பொழுதோ பெரிய டிஸ்கவுண்ட்டில் கொடுக்கும்பொழுது தான் நம்ம தூங்கி எந்திரிச்சு பார்ப்போம். அந்த டிஸ்கவுண்ட்டை மேட்ச் பண்ணுறக்காக திடீர்னு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இறங்கி விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு அதிர்ச்சிகரமாக இல்லாமல் மார்க்கெட் ப்ரைஸ் கிட்டேயே இந்த வாரண்ட்டில் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நண்பர்களே, இந்த BHEL அப்படின்ற பங்கு இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பங்கினுடைய விலை இந்த 2025 என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவில் இறங்கினதுக்கு மிக முக்கியமான காரணம் மார்க்கெட்டே 5 மாதமாக இறங்கிட்டு இருந்தது. அது கூட சேர்ந்து இவனும் மார்க்கெட் கூட கீழே இறங்கிட்டான். அதன் பிறகு மிகப்பெரிய அளவில் ஆல்மோஸ்ட் 160 ரூபா ரேஞ்சிலிருந்து 260 ரூபா ரேஞ்ச் வரைக்கும் மிகவும் அருமையாக சம்பாரிச்சு கொடுத்தவன் தான் இந்த பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ். என்ன ஒரு காரணத்தினாலோ மார்க்கெட்டில் வந்து ஸ்திரத்தன்மை இல்லாத பொழுது இவனும் பெரிய அளவில் சரிவடைஞ்சிட்டான். இனி இவன் வந்து ஒரு சைட்வேஸ் பேட்டர்னுக்குள்ளே ட்ராவல் ஆக போகிறானா, அல்லது மறுபடியும் ஏதாவது புது லோ போயிட்டு அப்புறம் இங்கே இது வர போகிறானா, அல்லது மறுபடியும் இங்கிருந்தே மேல் நோக்கி போகிறதா என்ன அப்படின்றது தெரில. பட் இப்போதைக்கு மார்க்கெட்டில் ஒரு முன்னணி பங்குகள் அப்படின்னு ஒரு 10 சொல்லுங்க அப்படின்னா, இவனும் வந்து ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டு என்னையும் சொல்லுங்களேன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி நிற்கக்கூடிய ஒரு திறமைசாலி பங்கு தான் இந்த BHEL. அப்படி இருக்கக்கூடிய பங்கு தற்போதைக்கு ஒரு 6 மாத லோவில் வந்து விழுந்திருக்கு. ஸோ இதனுடைய அடுத்தடுத்த நகர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஸோ இந்த BHEL அப்படின்ற பங்கு தற்போதைக்கு 0.23% டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பங்கில் என்ன முக்கியமாக கவனித்து பார்க்கறதுக்கு பல பேர் உட்காந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Q1 வந்து அவங்க லாஸ் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய Q2 ரிசல்ட்டில் ஒரு லேஸ் வாக்கில் ஒரு 200 கோடி 400 கோடி அல்லது ஒரு 500 கோடி அப்படின்னு ப்ராஃபிட் என்பது காமிச்சாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பங்கில் இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர்ஸில் நம்மளுடைய பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா 63% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கார். ஸோ 52 வீக் லோவில் இருக்கக்கூடிய இந்த BHEL அடுத்து வரக்கூடிய ரிசல்ட் சீசனில், இந்த ரிசல்ட் சீசனில் பெருசாக சாதிக்கலை, ஏன்னா அவன் லாபத்தையே காட்டல. அப்போ அடுத்து வரக்கூடிய ரிசல்ட் சீசனில் இது லாபத்தை காமிச்சு தன்னுடைய இழந்த பெருமையை மீட்டெடுக்குமா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் எப்படி 2-3 மாதம் ஆகும் அடுத்த ரிசல்ட் சீசன் முடியறதுக்கு. ஸோ எலிஜிபிள் பேச்சுலர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு நிறைய பேர் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. BHEL பிரசிடென்ட் வச்சிருக்கக்கூடிய பங்கு அடுத்த ரிசல்ட் எப்படி விட போகிறாங்க அப்படின்னு பார்க்குறதுல ரொம்ப பேர் ஆர்வமாக இருக்காங்க. நண்பர்களே, இந்த IGL ஷேர் சமீபத்தில் சிறப்பான ஒரு சம்பவம் பண்ணியிருக்கான். நம்ம எத்தனையோ பங்குகள் நியூஸ்கள் செய்திகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், பல பேர் லோவில் வந்து விழுந்திருக்காங்க. ஆனால் ஏறுறதுன்னு பார்த்தா எவனாவது ஒருத்தன் தான். அந்த வகையில் இந்த IGL அப்படின்ற பங்கு 2 months லோ, அதாவது 2 மாதத்துக்கு முன்னாடி என்ன லோ இருந்ததோ அதே லோவில் வந்து விழுந்துட்டு 1 மாதம் கழித்து எடுத்து பார்க்கும் பொழுது அந்த லோ ப்ரைஸ்லேருந்து கிட்டத்தட்ட 10% என்பது ஏறி இருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த IGL என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபைனல் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஃபைனல் டிவிடெண்டுக்கு உண்டான ரெக்கார்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 15, 2025.
ஸோ அதுதான் எலிஜிபிலிட்டியை கண்டுபிடிக்கக்கூடிய ரெக்கார்ட் டேட். இந்த ஐஜிஎல் என்பது கிட்டத்தட்ட 1.25% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்காக இருக்குது. அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதாவது ஒரு பங்கு எடுக்கும் பொழுது சரி சப்போர்ட்டில் இது போய் எடுத்து பார்ப்போம், அப்படி எடுக்கும் பொழுது ஒன்றா ஏறுச்சுன்னா ஓகே, ஒருவேளை கீழே இறங்கினாலும் அவன் கொடுக்குற டிவிடெண்டை வாங்கிட்டு கம்முன்னு எங்கேயாவது வந்து கிடக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் இருப்பாங்க. அந்த வகையில் இந்த 1.25% டிவிடெண்டுக்கு ஆசைப்பட்டு உள்ளே போனவங்களுக்கு டபக்குன்னு ஒரே மாதத்தில் 10% ஏறியிருக்கான். இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கிள். நான் பார்த்த வரைக்கும் 10 பேர் இப்படி இறங்கி கிடக்கிறானுங்க அப்படின்னா எவனாவது ஒருத்தர் 2 பேர் ஏறுறா, அந்த ராசி இந்த ஐஜிஎலுக்கு வந்திருக்குது. அதே மாதிரி தான் டிவிடெண்ட் டேட்டா என்பது இந்த ஹெய்டல்பர்க் சிமெண்ட்டில் வந்திருக்கு. நண்பர்களே 2024 சரி 2023 சரி சில சம்பவங்களில் பண்ணவங்க தான் இந்த ஹெய்டல்பர்க் சிமெண்ட். 2023 பார்த்தீங்கன்னா 140 to 240 வரைக்கும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்திருக்கான். 2023 பார்த்தீங்கன்னா அப்போது ஒரு ஜிம்னாஸ்டிக் வேலை பண்ணியிருக்கான். இன்னும் 2025 மட்டும் பெருசாக பண்ணல, என்ன காரணம்னு தெரில. பட் இப்போதைக்கு இந்த ஹெய்டல்பர்க் சிமெண்ட்டில் என்ன ஒரு தகவல் வருதுன்னா, அவங்களும் ஃபைனல் டிவிடெண்டுக்கு உண்டான ரெக்கார்ட் டேட் அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அட பாயிலாம், வைத்தெரிச்சலை உருவாக்குறதுக்குன்னே சில ஷேர் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த மாருதி சுசுகி ஆல்ரெடி இருக்கிறதுலே உச்சாணி கொம்பில் இருக்கான். அவங்களோட வாழ்க்கை நடத்தினா கண்டிப்பாக பால் பாயாசம் தான் டெய்லி அப்படின்ற மாதிரி இன்னைக்கு தேதி வரைக்கும் உச்சத்தில் இருக்கான். இனி அடுத்தடுத்த நாட்களில் என்ன அப்படின்றது தெரில. இப்படி இருக்கக்கூடிய இந்த நாளில் இந்த மாருதி சுசுகியில் என்ன ஒரு தகவல் வந்திருக்குன்னா, விக்டோரிஸ் அப்படின்ற ஒரு வண்டி பார்க்குறக்கே சும்மா இனிமேல் வரக்கூடிய வண்டிகள் எல்லாருமே ஃபாரினில் ஓடுற வண்டி மாதிரியே இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்டினுடைய லான்ச் இந்த மாருதி சுசுகினுடைய ஷேர் ப்ரைஸுக்கு எந்த வகையில் எப்படி இருக்க போகுது அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இங்கே பார்த்தீங்களா நண்பர்களே, ஒரு நண்பர் விவரம் மார்க்கெட்டு விழுகிற நேரத்தில் ஏதோ ஒரு குவான்டிட்டியை அக்குமுலேஷன் பண்ணணுன்னு மனசை நினச்சிருப்பார் போல். அப்போ என்ன பண்ணியிருக்காப்புல, மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கிறப்ப ஒரு வழியாக நான் எவ்வளவு குவான்டிட்டி அக்குமுலேட் பண்ணணுன்னு நினச்சேனோ எல்லா ஷேர்லேயும் கிட்டத்தட்ட பாதி 50% அக்குமுலேட் பண்ணிட்டேன். என்னுடைய டார்கெட் என்ன அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா டிவிடெண்டாக வரணும். அதை விற்கிறத பற்றி நான் என்னத்துக்கு யோசிக்கணும், எனக்கு டிவிடெண்ட் ஒரு வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா வரணும் அப்படின்ற மாதிரி இருக்காப்புல. இப்படி தான் ஆரம்பிக்கும். ஒரு வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா எடுக்கணுன்ற மாதிரி ஆரம்பிக்கும். அப்புறம் ஒரு மாதத்துக்கு 2 லட்ச ரூபா டிவிடெண்ட் வந்தால் நல்லா இருக்குமேன்னு யோசிப்போம். இது எல்லாமே ரொம்ப ஆக்கப்பூர்வமான சிந்தனை தான். ஆமாங்க, சும்மா நம்ம 24 மணி நேரம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா? நம்மளுக்கு ஏதாவது ஒரு பேசிவ் இன்கம் வரணும். அந்த காலத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களாம் கட்டடம் கட்டி விட்டாங்க. வெறும் 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாய்க்கு மாடி கட்டி விட்டாங்க. அதெல்லாம் இன்றைக்கி ஒரு மாதத்துக்கே 40,000 ரூபாய்க்கு வாடகை போகுது. அது மாதிரி டிவிடெண்டு கொடுக்கக்கூடிய பங்குகளை அப்பப்போ எடுத்து வச்சுட்டு 10 வருஷம் கழித்து பார்க்கல அவனுடைய டிவிடெண்ட் ஈல்டே ஒரு 20% தாண்டுற மாதிரி ஆயிடணும். எனக்கு தெரிஞ்சே நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கல ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு அரிசி கடைக்காரர் 100 ரூபாய்க்குலாம் இந்த எஸ்பிஐ வாங்கி வச்சுருந்தேன் தம்பி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறம் அந்த பங்குலேயே எவ்வளவு கார்பரேட் ஆக்ஷன் ஸ்டாக் ஸ்பிளிட்டோ போனஸோ வந்திருக்குமோ அதெல்லாம் எனக்கு தெரில. பட் அவர் வாங்கினது அந்த காலத்தில். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவங்க ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 12 ரூபா 15 ரூபா அப்படின்னு டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா, அப்போ அது எத்தனை பர்சன்டேஜ் கணக்காகிறது? டிவிடெண்ட் மட்டுமே ஒரு ஷேருக்கு அது போயிடுது 10% தாண்டி. டை ஏதாவது கஷ்டம்னு வந்தால் தாண்டா என்ன நினைக்கிறீங்க, இல்லை அந்த டைம் இது வந்தால் தாண்டா என்னை பற்றி நினைக்கிறீங்க, சாமி கும்பிட்றீங்க, மற்ற நேரத்தில் என்னை பற்றி எவனாவது நினைக்கிறீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் கடவுள் யோசிச்சுட்டு இருப்பார். அந்த மாதிரி தான் இந்த என்எஸ்டிஎல் அப்படின்ற பங்கு சமீபத்தில் வந்து லிஸ்ட் ஆனோடனே அவன் பாட்டுக்கு பறக்கிறான். 850லேருந்து ஊர் பூரா இந்த என்எஸ்டிஎல் பற்றி தான் பேச்சு. அவனுடைய வேலையை முடித்ததுக்கப்புறம் நிலத்தடியில் போய் உட்காந்துக்கிட்டு மண்ணுக்கடியில் உட்காந்துக்கிட்டு ஏதோ தியான நிலையில் உட்காந்துக்கிட்ட மாதிரி 15 நாளாக அங்கே ஒரு விஷயத்தையும் காணும். இன்னொரு பங்கு அதே மாதிரி தான் சைடுவேஸில் இருந்தால் ஒரு பய கண்டுக்க மாட்டான். இந்த என்எம்டிசி அதே மாதிரி தான் இறங்குறது ஏறுறது இறங்குறது ஏறுறதுன்னு அவன் ஒரு குறிப்பிட்ட முட்டுச்சந்துக்குள்ளேயே ஆடிக்கிட்டு இருக்கான். ஸோ இனி அடுத்த கட்ட மூவ்மெண்ட்டாக இது போன்ற பங்குகள் ஏதாவது மேலேயோ கீழேயோ பெருசாக மூவ் ஆனால் தான் மறுபடியும் இந்த மார்க்கெட்டில் கண்டுக்குவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. செய்வீர்களா அப்படின்னு இந்த பங்குகளை வச்சுருக்கிறவங்களாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் பாருங்க நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டில் 365 நாள் இருக்குன்னா 360 நாள் சும்மா தான் கொந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஏதாவது ஒரு 4-5 நாள் தான் இந்த மாதிரி பெரிய அளவில் எந்திரிச்சு ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் யார் உள்ளே போகிறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். மற்ற டைமில் நீங்கள் போய் அவங்க கூடயே ட்ராவல் பண்ணாலும் ஏதாவது 10 பைசாக்கு பிரயோஜனம் இருக்கா?
ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் மனசில் கை வச்சு சொல்லுங்கள், ஒரு பங்கில் என்ட்ரு ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஃபேஸில் என்ட்ரு ஆகுறீங்க? இந்த மாதிரி கும்பா குட்டி மாதிரி நீட்டி படுத்திருக்கக்கூடிய நேரத்தில் என்ட்ரி ஆகுறீங்களா, இல்லை இந்த மாதிரி அந்த ஒரு 15 நாள் தான் சந்தோஷம், அந்த சந்தோஷமாக இருக்கிற டைமில் கரெக்டாக உள்ளே போயிட்டு வெளியே வந்துடுறீங்களா? இந்த மாதிரி உள்ளே போயிட்டு வர்றது உண்மையிலேயே யாருக்குமே அமையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். இது என்ன தம்பி கேள்வி இருக்குது? சத்தியமாக எல்லாம் கும்பா டைமில் தான் பெரும்பாலும் உட்காந்துருக்கோம். இங்கே யாருக்கு கரெக்டாக அந்த 365 நாளில் ஒரு 10-20 நாள் தான் ஏறுறான்னா கரெக்டாக அந்த நாளில் போய் யார் வாங்கி வெளியே வர்றா? அதெல்லாம் யாருனாலையும் முடியாது அப்படின்றதான் தற்போதைய பதிலாக இருக்குது. எனிவே, எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப நாள் தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருந்தால் இது போன்ற சில முக்கியமான தருணங்கள் அட்லீஸ்ட் பை ஆக்சிடென்ட்டாவது மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு என்பது இருக்குது. நண்பர்கள், இன்னொரு மிக முக்கியமான விஷயம், அதாவது இப்போ புதுசாக நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அதில் வந்து லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னு இருக்குது. இன்னொரு மைக்ரோ கேப்னு ஒன்று இருக்கான். நிறைய பேர் இதில் மூவ்மெண்ட் நிறையா இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதனுடைய ரிஸ்க் வந்து என்னன்றது தெரியறதில்ல. ஒரு உதாரணத்துக்கு ஜெய்கார்ப் அப்படின்ற ஒரு ஷேர், அது மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஷேர். இவன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்க, என்னமோ பார்க்கறதுக்கு கடந்த 2 மாதத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் 100 ரூபாயில் ஆரம்பித்து 167 வந்துட்டான் அப்படின்ற மாதிரி நியூஸில் எழுதுவாங்க. ஆனால் உண்மைக்கு அதை எடுத்து பார்த்தவங்களுக்கு தான் அது என்ன ஆயிருக்குன்றது தெரியும். ஒரு காலத்தில் 400 ரூபாய் இருந்தவன்லாம் ஏறி இறங்கி ஆடிக்கிட்டு இருந்திருக்கான். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட்டை உடைச்சது தான் தாமதம். அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு சரிவு. அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் 67% என்பது ஏறி இருக்கு. ஸோ மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் இது போன்ற வாலட்டிலிட்டி என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கும். இது பாருங்கள், இந்த மார்க்சன்ஸ் ஃபார்மா அப்படின்றது கூட ஒரு பங்கு சமீபத்தில் என்ன ஒரு காரணத்தினாலேயோ ஒரு லாங் கேண்டில் என்பது ஃபார்ம் ஆகிருக்கு. நியூஸ் இருக்கிறப்ப இது போன்ற மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு காரணத்தினால ஏறிறானுங்க. ஆனால் இறங்குச்சுன்னா, அது லாக் ஆகிடுச்சுன்னா அதிலிருந்து வெளியே வரவே முடியாது அப்படின்ற மாதிரி தான் சில பேர்த்தினுடைய தலையெழுத்து. 360 ரூபாயிலிருந்து பெருசாக ஃபால் ஆகி 170 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் 250 போயிட்டு இப்போ மறுபடியும் 170 வந்திருக்கான். இனி அடுத்தது இவனுடைய வேலை என்ன அப்படின்றது தெரியல மார்க்சன் ஃபார்மா. பட் தற்போதைக்கு ஏப்ரல் மாதத்தில் எந்த இடத்துல ஒரு ஸ்மால் ரேலி என்பது ஆரம்பித்தானோ அதே இடத்துல வந்து விழுந்திருக்கு. ஸ்மால் கேப்பாக இருந்தாலும், மிட் கேப்பாக இருந்தாலும், லார்ஜ் கேப்பாக இருந்தாலும், மைக்ரோ கேப்பாக இருந்தாலும் சரி, அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் என்பது தான் நின்று பேசும். அப்படி இருக்கையில் இவனுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் இருக்கா அப்படின்றது தான் மார்க்கெட் பார்க்கும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக தொடர்ந்து ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் இருந்து கொண்டே இருந்த பங்கு திடீர்னு ஜூன் குவார்ட்டரில் கோட்டை விட்டுட்டான். வெறும் 58 கோடி என்பது போல தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்து வரக்கூடிய ரிசல்ட் என்பது 100 கோடி அந்த மாதிரி மறுபடியும் திரும்பி தன்னுடைய பழைய இடத்த பிடிக்க போகுதா இல்லையா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சில சமயங்களில் மார்க்கெட் வந்து அக்குறுமத்தில் ஆடும். எவனும் சம்பாதிக்கவே கூடாது, ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுரும். இப்படி ஏதாவது ஒரு ஷேர் வந்து கீழே வந்து கரெக்டாக சப்போர்ட்டில் இது வந்து உளுந்து அப்புறம் திரும்புவானோ அப்படின்னு நிறைய பேர் இந்த சப்போர்ட்டில் வந்து உழுகிற இடத்துல பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பாதி தூரத்தில் இப்படி வந்துட்டு அதை டச் பண்ணாமல் சில பேர் போயிடுவாங்க. அப்படி தான் ஒருத்தன் இந்த கார்போரண்டம் யூனிவர்சல் அப்படின்ற ஒரு பங்கு, அவன் பாட்டுக்கு ஒரு லாங் கேண்டில் போட்டு சரி அடிவார வரைக்கும் வருவான் அப்படின்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணான்னாக்கா ஒரு குறிப்பிட்ட லோ வந்துட்டு அப்படியே 10% மேலே திரும்பிட்டான். நீங்கள்லாம் மனுஷனாடா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீலிங். இன்னொரு ஃபீலிங் பாருங்கள், இந்த 10 ரூபா பாட்டு கோஷ்டி அப்படின்ற மாதிரி, அதாவது ஒரு 10 ரூபா இறங்க வேண்டியது, அப்புறம் மறுபடியும் ப்ரீவியஸ் சப்போர்ட்லேயே சப்போர்ட் எடுத்து ஃபாலில் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் ஒரு 10 ரூபா ஏற வேண்டியது. இப்படி தான் ஒரு 10 ரூபா பாட்டு கோஷ்டியாக இந்த டாடா ஸ்டீல் போன்ற பங்குகள்லாம் வளம் வந்துக்கிட்டு இருந்தது. அந்த வகையில் சமீபத்தில் என்ன ஆயிருக்குன்னா 4 நாட்களில் தன்னுடைய ப்ரீவியஸ் லோவில் வந்து விழுந்த டாடா ஸ்டீல் டபக்குன்னு ஏறிட்டான். இப்படி பெரும்பாலும் இவர் பாடுற பாட்டு எல்லாமே வந்து 10 ரூபா பாட்டாகவே தான் இருக்கும். ஏதாவது ஒரு சமயங்களில் திடீர்னு ஒரு 20 ரூபீஸ் 30 ரூபீஸ் பாட்டாக பாடி விட்டுருவாங்க. அப்படி தான் சமீபத்தில் வந்து 120 ரூபா வந்து விழுந்துட்டு அருமையான ஒரு லாபம் 160 வரைக்கும் சம்பாரிச்சு கொடுத்தது. நான் கூட ஃபால் ஆக ஆரம்பிச்சுனே மறுபடியும் இன்னொரு ரவுண்டு போகிறதுக்கு தான் இப்படி ஃபால் ஆகிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதையும் கெடுத்து விட்டாங்க மார்க்கெட்டில். அவன் பெருசாக அதுக்கப்புறம் ஃபால் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 10 ரூபா பாட்டு கோஷ்டியாகவே ஆடிக்கிட்டு இருக்குது. இனி அடுத்தது இதனுடைய மூவ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. நன்றி, வணக்கம்.